ஒரு கவுனு இல்லை சுடிதாரு ஃப்ரண்ட்டில் வந்து டாப் எப்படி டிசைனாக ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த கிளாத்தில் வந்து பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வைக்கிறதுக்காக. இது நம்ம பாவாடையெல்லாம் தைக்கிறோம் இல்லைங்களா, அதாவது கவுனுக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த டிப்ஸ் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ஈஸியான மெத்தடு. இப்போ எப்பவும் போல் நம்ம நெக்கு, ஆம்கோல் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எல்லாம் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு கீழே தான் வந்து கவுன் மாதிரி வரும். இல்லை நம்ம குர்த்தி இந்த மாதிரி தைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி நெக் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து எப்பவும் போல் 4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிறோம். அதுக்கு கீழே நம்ம இஷ்டம் தான் 5 இன்ச்சோ 6 இன்ச்சோ எவ்வளோ வேணுமோ இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 5 இன்ச் எடுக்கேன். இதுக்கு வந்து அடியில் வந்து ஃபஸ்ட்டு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். 2ஆக மடித்து ஆம்கோல் வரைக்கும் எட்டுற மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து கேன்வாஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ 5 இன்ச் இறக்குமே எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அது ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், ஷோல்ட்ரு மட்டும் அளக்கலாம். ஷோல்டரில் வந்து எவ்வளோ இருக்கோ அதில் சென்டர் பாயிண்ட்டு, அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து அந்த 5 இன்ச்சோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் நெக் மாதிரி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த கேன்வாஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். க்ளோஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷேப்லேயே நான் போடுற அடுத்த வீடியோஸ். ஓகேங்களா? இப்போ இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இதில் ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த பாம்பாம் இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கிளாத் ரெடி பண்ணியாச்சு. அதாவது ஃபுல்லாக அடித்து திருப்ப வேண்டாம், அடித்து மட்டும் வச்சா போதும். நெக்கெல்லாம் அடித்து திருப்ப வேண்டாம். இப்போ இது 2 இதை ஜாயின் பண்ணி அந்த பாம்பாம் சென்டரில் வச்சு எப்பவும் போல் நம்ம தைச்சிட்டு, இப்போ பாருங்கள், அந்த கேன்வாஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி அடிச்சுட்டு சைடு பூரா வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு இது வந்து நல்ல பக்கம் ப்ளவுஸில், இது கெட்ட பக்கம். லைனிங் கிளாத் மேலே நல்ல பக்கம் அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு முன்பக்கமாக திருப்பிக்கணும். திருப்பினோம்னா பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வரும். இப்போ இதுக்கு வந்து சைடில் வந்து ஒரு அழகான லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா பார்க்க க்யூட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதனுடைய ஃபுல் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்யூ.